அடுத்து தஞ்சாவூர். கை தட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் காசு விட்டு கூட்டி வந்துருக்காங்க. எப்படி அவனை அறிவிக்கிறது? கல்வியாளர். மற்றவெல்லாம் கல்லாதவனாடா கம்ப்ளீட்டா. நீ பேராசிரியர் தானடா. ஆமா, வகுப்பு எடுப்பல. அப்ப பேராசிரியர் சொல்லுவோம்டா. இல்ல கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க. அப்படித்தானே? என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணி செந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. வெள்ளை உடை போட்டிருக்க. அப்படி இவர் தான் எங்கள் கல்லூரியின் தாளாளர் என்பது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையிலே நினச்சேன். அது அவன்கிட்டே சொல்லியிருக்கேன். இப்போ தாறுமாறா திட்டுவேன். வண்டியில் அதிகமாக திட்டு வாங்குறது இவனும் துறைந்தான். பாக்கி என் வண்டியில் ஏறமாட்டான். ஏற்றி இவங்களை விட்டுருவான். ஏன்னு வண்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான். அண்ணன் கூட ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு ஒரு போட என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை கூப்பிடுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த வண்டியில் ஏண்டா நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார். போய் இறங்குறதுக்குள்ள காதில் புண்ணாக்கி விட்டுருவார். அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும். அடுத்த தடவை தேர்தல் நிற்க கூடாது. அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். அதில் என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன். அவனுக்கு சரின்ட்டான். பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 தேர்தல் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றேன். ஏன்லாம் சின்ன பையனா இருப்பான். நான் ஒருத்தன் தான் பெரிய ஆள பையன். நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப். நான் தான் நடத்தினேன். டீம் கேப்டன் நான் தானே. டீம் கேப்டன் நான் தான். ஏய், ரைடு போட ஓட்ட மட்டும் துட்டு ஏறுநில்ற. டேய், போனஸ் கொடுத்தா பரவாயில்ல. ஏறு மேலே ஏறு. ஆடா, நான் தான் சொல்லணும். என்ன கட்டளை தளபதி. யாரோட கட்டளை தளபதி? பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் கட்டளை தளபதி. படைய நான் தான் வழி நடக்கணும். அதனால நான் நிற்கிறேன். மீதி எல்லாம் 150 பேர், 117 பெண்ணு, 117 ஆணு. அதுல பாரு பூரா யங்ஸ்டர்ஸ். நான் ஒருத்தன் தான் பெரியாது. பார்க்க தானே போற. இன்னும் 1 ஆண்டு தானே இருக்கு. கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள். கல்வியாளன், நல்லவன், இறையச்சம் கொண்டவன். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். எந்த சூழலிலும் செய்யும். இப்படி ஒரு மகன், என் 6 உயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையை மகிழ்ச்சி.